வாருங்கள் இறை மக்களே, கடலலையிடவே வாரி. வாருங்கள் இறை மக்களே, கடலலையிடவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரிடமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே, கடல் அலையிடவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரிடமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நற்பண்புகளுக்கு புதிய எடுத்துக்காட்டுகளாக பலரை திரு அவையில் தோன்றச் செய்கின்றீர். மக்களின் நலனுக்காக உழைப்பதில் ஆயரான புனித அல்போன்ஸ் மரியாவிடம் விளங்கிய ஆர்வத்தை நாங்கள் பின்பற்றவும், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசை விண்ணகத்தில் நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குயவன் கையிலுள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல்வாட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம்
அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கிறார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவே. என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவே. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள், உன்னை மீட்க இயலாத மானிட மக்களை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும் போது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போ. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராயிருப்பவரும் அவரே. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம் திருமகனின் சொற்களை எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கொடுப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரி கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று தாயாம் திரு அவை புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி அவருடைய விழாவை சிறப்பிக்கின்றது. 1696 பிறந்த இவர் 1787 இறக்கின்றார். இவர் ஒரு ஆயராக, மறை வல்லுநராக திருச்சபை இவரை உயர்த்துகின்றது. மேலும் இவர் தன்னுடைய இடைக்கால பணியாக மெய்யியலராக, இறையியலராக பார்க்கப்படுகின்றார். 16ஆம் கிரகோரி 1839 ஆண்டிலே இவரை புனிதராக உயர்த்துகின்றார். இதற்கிடையில் இவர் உலக இரட்சகர் சபையை தோற்றுவிக்கின்றார். இந்த புனிதருடைய நினைவையும் அவருடைய அரும்பெரும் செயல்களையும் நினைத்து இன்று கடவுளுக்கு நாம் நன்றி கூற ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். மரிய அல்போன்ஸ் லிகோரி அவர்களை பற்றி சிந்திக்கின்ற இந்த வேளையில் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்ற மாபெரும் உண்மை என்ன என்று பார்க்கும் பொழுது, விண்ணரசை பற்றி ஒரு செய்தி. இதுகாரம் நாம் பார்த்து வருகின்றோம். இயேசு ஓமைகள் வாயிலாக தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு சில விண்ணரசின் உண்மைகளை புரிய வைக்க முயற்சி செய்து வருகின்றார். ஏதோ ஒன்று மட்டும் கொடுத்துவிட்டு அவர் நிறுத்திவிடவில்லை, மாறாக தொடர்ந்து அவர் பல்வேறு செய்திகளை கொடுத்து கொண்டே வருகின்றார். அதை நாம் பார்க்கின்ற போது விதைப்பவன் பற்றிய ஓமை, அதற்கான விளக்கம் தருகின்றார். வயலில் தோன்றுகின்ற களைகள் பற்றிய ஓமை, அதை பற்றிய ஒரு விளக்கம். அதை கடந்து ஒரு இடத்துல மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த புதையலுடைய ஊமையை கூறுகின்றார். இதெல்லாம் கடந்து இன்று விண்ணரசை பற்றிய ஒரு தெளிவை மக்களுக்கு ஏற்படுத்த, சீடர்களுக்கு ஏற்படுத்த அவர் இந்த வலை வீசப்படுகின்ற, கடலில் வீசப்படுகின்ற வலைக்கு ஒப்பீடாக அது செய்கின்றார். இந்த ஒரு ஊமை சொல்லுகின்ற விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு செய்தியை கொடுக்கின்றார். விண்ணரசு கடலில் வீசப்படுகின்ற வலைக்கு ஒப்பாகும். அவ்வாறு வீசப்படுகின்ற அந்த வலையில அனைத்துமாக இழுத்து வரப்படுகின்ற அந்த ஒரு சூழல்ல அங்கே
பிரிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. இது சொல்லுகின்ற உண்மை என்ன? இறுதி தீர்ப்பு. இறுதி தீர்ப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு வரப்போகின்ற ஒரு நிகழ்வு. ஆண்டவராகிய இயேசுனுடைய மீண்டும் வருகின்ற இரண்டாம் வருகையின் போது நிகழப்போகின்ற ஒரு உண்மை என்பதை அவர் இங்கே உணர்த்துகின்றார். அதனால் தான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றார், நீங்கள் புரிந்து கொண்டீர்களா, நீங்கள் புரிந்து கொண்டீர்களா என்று கேட்கின்றார். இங்கே வீசப்பட்ட வலையிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற அனைத்தையும் எடுத்து தேவையானவை, தேவையற்றவை, நல்லவை, கெட்டவை, பயனுள்ளவை, பயனற்றவை என்று பிரிப்பது போன்று நம்மையும் கடவுள் பிரிப்பார் என்பது உண்மை என்பதை இந்த ஊமை நமக்கு எடுத்து எம்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலக வாழ்விலே நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும். அதைதான் இந்த ஊமைகள் சொல்லுகின்றன. நாம் இறை வார்த்தைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை அமைத்து கடவுளுக்கு உகந்ததோர் வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற பணிப்பை விதைப்பவன் ஊமை நாம் பார்க்கின்றோம். அந்த விதைகள் பல்வேறு நிலங்களிலே விழுந்து அந்த நிலத்திற்கு ஏற்றவாறு பலன் தருகின்றது. அதன் சூழலுக்கு ஏற்றவாறு சிலவை மங்கி போகின்றன, சிலவை அழுகி போகின்றன, சில அழுத்தப்படுகின்றன. நல்ல விதைகள் மட்டும், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் மட்டும் நல்ல பலன் தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். விதைகளிலே குறை இல்லை, மாறாக சூழல்களிலே குறை என்பதை போன்று நாம் நம்முடைய மனதை இறை வார்த்தை நம்மிலே வந்து அது நம்முடைய சொல்லாக செயலாக வெளிவர வேண்டும் என்பதை ஆண்டவர் பணிக்கின்றார். அதே போன்றுதான் நல்ல ஒரு நிலத்திலே விதைக்கப்படுகின்ற போது பகைவனுடைய சூழ்ச்சியால் அங்கே களைகளும் விதைக்கப்படுகின்ற அந்த ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அங்கே அதை இரண்டையும் வளர விடுகின்றார். அதே போன்றுதான் நல்லவர்களும் சமூகத்திலே வளர்கின்றார்கள், கெட்டவர்களும் வளர்கின்றார்கள். ஆனால் இறுதியிலே கெட்டவர்கள் நீக்கப்படுகின்றார்கள், முதல்ல அவர்கள் எடுத்து எரிக்கப்படுகின்றார்கள் என்கின்ற உண்மை அந்த ஒரு ஊமையின் வழியாக. அதே போல புதையல் ஊமையை நாம் பார்க்கின்றோம். ஒரு நிலத்திலே புதையல் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது அதற்காக இருப்பதையெல்லாம் விற்றுவிட்டு அதை நாம் அடைய வேண்டும் என்று. ஆக நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுதான் நம்முடைய வாழ்வின் புதையல் என்பதை உணர்ந்து கொள்கின்ற அந்த ஒரு தருணத்திலே நாம் அனைத்தையும் இழந்து அவரை மட்டும் பற்றி கொள்ளுகின்றவர்களாக நம்மை மாற்றிக்கொள்கின்றோமா என்கின்ற ஒரு சிந்தனையை அந்த ஊமை சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். பல்வேறு நிலையில இயேசு தன்னுடைய சீடர்களை புரிந்து கொள்ளுகின்ற விதமாக சாதாரண ஊமைகள் வழியாக பல விளக்கம் தருகின்றார். இன்று இந்த கடலில் வீசப்பட்ட அந்த வலைகளின் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தையை ஏற்று வாழக்கூடிய ஒரு தருணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் ஆசைக்கின்றார். அதை நாம் செய்கின்றோமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 46 வசனங்களிலே பார்க்கின்றோம். இதனுடைய ஒரு முத்தாய்ப்பாக இறுதி தீர்ப்பு நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள் வருகின்ற போது நாம் தீர்ப்பிடப்பட போகின்றோம். அங்கே வாருங்கள் பேறு பெற்ற மானிடரே, உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு நாள். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்க வேண்டியவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை இயல்பாக வாழ்ந்திருக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நல்ல விதமாக நேசித்து கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்திருக்கின்றோமா? அவர் இன்று நமக்கு ஒரு எளிமையான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றார். வழக்கமாக படிக்கின்ற மாணவர்கள் தாங்கள் தேர்வு எழுத சொல்லுகின்ற போது அவர்களுக்கு மனதிலே ஒரு ஐயம் இருக்கும். எந்த கேள்வி வரும், என்ன பதில் எழுதுவது என்ற விதமான ஒரு குழப்ப சூழல் அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மனதிலே ஒரு திகில் இருக்கின்ற ஒரு நிலை. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசு கேள்வியை கொடுத்து விட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். கேள்வி நமக்கு தெரியும், விண்ணரசை பற்றிய உண்மைகள் நமக்கு தெரியும், அவர் புரிய வைத்திருக்கின்றார்.
அவற்றை நாம் புரிந்து சரியாக செயல்படுத்துகின்ற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருக்கின்றோமா என்று நம்மை நாம் அலசல் செய்ய வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கின்றவர்கள் எந்த ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட போகின்றார்கள், எவ்வாறெல்லாம் வாழ்ந்தவர்கள் எந்த ஒரு நிலைக்கு தள்ளப்பட போகின்றார்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகின்றார். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை வரவேற்றீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது நாங்கள் இதை எப்பொழுது செய்தோம் என்று அவர்கள் மனம் குமுறி கேட்கின்ற போது, இச்சின்னஞ்சிறியோருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார். மிகச் சிறியோராகி இவர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இந்த மிகச் சிறியோர் என்று சொல்லும்போது தன்னை விடுத்து இந்த உலக வாழ்வில் இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வு என்று சொல்லும்போது அந்த தன்னை கடந்த ஒரு வாழ்வாக இருக்கின்றது. தன்னை மையப்படுத்திய வாழ்வாக இல்லாமல் தன்னை சார்ந்தவர்கள், தன்னை சுற்றி இருக்கின்றவர்கள், தமக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்களையெல்லாம் நாம் எவ்வாறு அரவணைக்கின்றோம், அவர்களோடு எவ்வாறு நாம் அன்புறவு கொள்கின்றோம், அன்பை பகிர்கின்ற ஒரு உறவாக நாம் வாழ்ந்திருக்கின்றோமா, அவ்வாறு வந்த சூழல்களை எல்லாம் பயன்படுத்தி எவ்வாறு அவர்களுக்கு நான் ஒரு உதவிகரமாக இருந்திருக்கின்றேன் என்று என்னுடைய வாழ்வை அலசி பார்க்கக்கூடிய ஒன்று. ஆகவே நான் எவ்வாறு கடவுளால் தீர்ப்பிடப்பட போகின்றேன் என்பதற்கு ஆண்டவராகிய இயேசு அழகான ஓமை வாயிலாக நமக்கு விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இவ்விதமாக நாம் பார்க்கின்ற போது நாம் நல்லவர்களா கெட்டவர்களா இதை நிர்ணயிப்பது என்ன? நம்முடைய நற்செயல்கள் நம்மை நல்லவர்களாகவும் நம்முடைய துர்ச்செயல்கள் நம்மை கெட்டவர்களாகவும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த உலக வாழ்வு, அந்த உலக வாழ்விலே நாம் வாழ்கின்ற போது நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி ஒவ்வொரு கணமும் வாழ அழைக்கப்படுகின்றோம். அந்த அழைப்பை ஏற்று சிறந்த விதமாக கடவுளுக்கு உகந்த ஒரு கருவியாக நம்மை மாற்றிக்கொள்கின்ற முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோமா? இல்லை என்று சொன்னால் நாம் பிரிக்கப்படுகின்ற போது எந்த ஒரு நிலையிலே இருப்போம்? தீச்சுளையிலே தள்ளப்படுகின்ற அந்த கெட்ட மீன்களுக்கு ஒப்பானவர்களாக நாம் இருக்கின்றோமா? எவ்வாறு அது கெடுகின்ற ஒரு சூழல் அதற்கு வருகின்றது என்று நம்முடைய வாழ்வில் நாம் பிறந்தது முதல் நாம் கடவுளால் அழைக்கப்படுகின்ற வரை, திரும்ப நாம் கடவுளிடம் செல்லுகின்ற வரை, கடவுளால் நாம் இந்த உலகிற்கு கொடையாக அளிக்கப்படுகின்றோம். அந்த கொடையை ஏற்று நாம் நம்முடைய வாழ்வை வாழ்ந்து நம் செயல்கள் நம்மை திரும்ப அவரிடம் ஒப்புவிக்கின்ற அந்த வேளையிலே நாம் நற்செயல்களோடு அவரிடம் செல்லுகின்றோமா, அல்லது நம்முடைய தீச்செயல்களால் நம்மை நாம் அழித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்கின்றோமா என்று நாம் இன்று சிந்தித்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இயேசு ஒவ்வொரு ஊமையும் சொன்ன பிறகு நீங்கள் இவற்றை புரிந்து கொண்டீர்களா, இதனால் நீங்கள் நான் சொல்ல வந்த கருத்தை நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்களா என்றெல்லாம் கேட்கின்றதை பார்க்கின்றோம். ஆகவே நாம் எந்த விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகின்றோம்? இறை வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டு தியானித்து அதனை நம்முடைய வாழ்வின் செயல்களால் வெளிப்படுத்த முயலவில்லை என்று சொன்னால் நாம் பயனற்றவர்களாக, உபயோகமற்றவர்களாக, எவ்வாறு வலையில் வருகின்ற அனைத்து மீன்களிலே அது தரமான மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகின்றது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதிப்பு பெறுகின்றதாக இருக்கின்றது. ஆனால் உபயோகமற்றவற்றை எடுத்து தீச்சுளை போடுகின்ற ஒரு நிலை, எரித்து அதை சாம்பலாக்குகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோமா? கடவுளை நம்முடைய ஆதாயம் என பற்றிக் கொள்கின்றோமா? கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை இந்த உலக வாழ்விலே செய்கின்றவர்களாக இருக்கின்றோமா? விண்ணரசை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இவ்வுலக வாழ்விலேயே அதனுடைய ஒரு விளிம்பை சுவைக்கின்றவர்களாக,
இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது ஏதோ ஒரு வகையில நம்மை கடவுளுக்கு உகந்த விதத்தில் வாழ்ந்து நம்மால் பிறர் மகிழ்ச்சி கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்ற ஒரு சூழலை நாம் அமைத்தோம் என்று சொன்னால்தான் உண்மையிலேயே நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றோம். அந்த கடவுளின் பிள்ளைகளாக நாம் அரவணைக்கப்படுகின்றோம், நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம், நாம் விலை மதிப்பு மிக்கவர்களாக மாறுகின்றோம். எவ்வாறு வலையில் இருக்கின்ற மீன்களில முதல் தரமான மீன்கள், இரண்டாம் தரமான மீன்கள் என்று இன்னும் பயனற்ற மீன்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றதோ, அதே போன்றுதான் கடவுள் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்பை நாம் தருகின்றோமா? ஏனென்றால் வாழ்வை அவர் பரிசாக தந்திருக்கின்றார். அந்த வாழ்வை நாம் முழுமையாக வாழக்கூடிய ஒரு சாத்தியங்களை உருவாக்குகின்றோமா? புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய வழியில் நம்மை நாம் ஒரு முன்மாதிரியாக அவரை பின்பற்றி நம்முடைய வாழ்விலும் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிப்போம். ஆமென். வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாயாண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை குடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை குடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதானே, புதிரான வாழ்வே எதிரானதானே, ஒளிவாக செய்வாயாண்டவரே, உம்மருளோடு அழைப்பாய் மாமகனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியை நிறைவேற்றவும் அதன் வழியாக தம்மையே புனித பலிப்பொருளாக உமக்கு ஒப்புக் கொடுக்கவும் புனித அல்போன்ஸ் மரியாவுக்கு வரமளித்தீரே. அதனால் எங்கள் இதயங்கள் தூய ஆவியாராகிய விண்ணகத்தீயால் பற்றி எறிய கனிவுடன் அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் மக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் சிறப்பிக்கின்ற அல்போன்ஸ் மரிய லிகோரி, புனித தொன்போஸ்கோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மானாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தெல்லாம் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறதும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை காத்து எனக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம்.
தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். நன்றியுடன் மன்றாடுவோம். இறைவா, மாண்புமிக்க இம்மறைபொருளின் நம்பிக்கைக்கு உரிய பணியாளராகவும் போதகராகவும் புனித அல்போன்ஸ் மரியாவை தந்தருளினீரே. இத்திருவிருந்தில் உம்முடைய நம்பிக்கையாளர் அடிக்கடி பங்கு கொள்ளவும் அதனால் முடிவின்றி உம்மை போற்றி புகழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. விண்ணரசனுடைய பேருண்மைகளை உணர்ந்து புரிந்து வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி வாழ்வாகிறது. இறைவனுக்கு நன்றி. உலகம் போற்றும் மாமரி, இறைவன் தாய்மரி. உலகம் போற்றும் மாமரி, இறைவன் தாய்மரி. கலக்கம் நிறைந்த உலகிலே விளக்கம் சொல்ல வந்தவளே. கலக்கம் நிறைந்த உலகிலே விளக்கம் சொல்ல வந்தவளே.